Good morning. Welcome to Macro Day by ECTRA TR Arulrajhan. Today is 21st August 2023. Pre-market information பார்க்கலாம். ஸோ அமெரிக்க சந்தை அப்படின்றது வெள்ளி என்று முடியும் போது சற்றே இறக்கத்துடன் முடிஞ்சு பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ் பெரிய மாற்றம் இல்லை, 0.07% என்ற அளவுக்கு ஏற்றத்துடன் இருந்தாலும் கூட மற்றவை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மார்ஜினலி டவுன் என்று சொல்லக்கூடிய வகையில் S&P 500 0.01%, நாஸ்டாக் 0.2% என்ற அளவுக்கு இறங்கி இருக்கிறத பார்க்கிறோம். இதை ஒட்டி நம்முடைய ஆசிய சந்தைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலந்த துவக்கமாக இருக்கிறது. நிக்காய், கோஸ்பி, தாய்வான், இந்த ஜப்பான், சவுத் கொரியா, தாய்வான் சந்தை மட்டும் ஏறுமுகமாகும். ஹாங்காங் மற்றும் சீனாவோட சங்கை சந்தை இறங்குமுகமாக இருக்கிறத பார்க்கணும். கிஃப்ட் நிஃப்டியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜினல் கேப் டவுன்ல இருக்குது, ஒரு வீக்னஸ் தொடர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு அது தொடருமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட ரேஞ்ச் கொடுத்துருந்தோம். இப்போ 19,250 டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதை இன்னைக்கு உடைக்குமா அப்படின்றத பார்க்கணும். இது உடைக்கப்பட்டால் திரும்ப நம்ம அதை ரீபேலன்ஸ் பண்ணுவோம். அடுத்த சப்போர்ட் லெவல், அது மாதிரி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம அதை கொஞ்சம் ரீபேலன்ஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு கடந்த சில தினங்களாக 19,250 டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி நிஃப்டி பேங்க் 43,800 இந்த ரேஞ்சில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 43,500 தொடர்ந்து ரொம்ப நாளாக இன்னும் சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம ரிவ்யூ பண்ணலாம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது 10-year பாண்ட் ஸ்டடியா ஏறிட்டே இருக்கு, 4.28% இருக்கு. டாலர் இண்டெக்ஸும் ஸ்டடியா ஏறிட்டே இருக்கு, 103.38 இருக்கு. இது ரெண்டுமே நமக்கு பங்கு சந்தை வந்து பாதிக்கக்கூடிய காரணிகளா பார்க்கிறோம். பிரெண்ட் க்ரூடும் கிட்டத்தட்ட இன்னும் $1 அளவுக்கு ஏறி ஒரு பேரல் $85.39 இருக்குது. கோல்டு படிப்படியாக இறங்கிட்டே இருக்கு, அந்த பாதையில் தான் இன்னும் இருக்குது. $1,891 பெர் அவுன்ஸ் அப்படின்ற விலையில இறங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 2080 அப்படின்ற இடத்துல இருந்து 1980, 1880 கிட்டே வந்துச்சு. கிட்டத்தட்ட அதனுடைய இறக்கம் அப்படின்றத நீங்க பாக்குறீங்க. $200 மேல இறங்கி இருக்கு. USD INR அப்படின்றதும் தொடர்ந்து இப்ப வலிமை கொண்டுகிட்டே இருக்கிறது நம்ம பாக்குறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் 83 பிரீச் பண்ணிடுச்சு, 83 மேலேயே உட்காந்துருக்கு பாக்குறோம். ஸோ தட் இஸ் நாட் அ குட் சைன் இன் ஜெனரல். மைக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னா ரிலையன்ஸ்ல இருந்து டிமெர்ஜ் ஆன ஜியோ ஃபைனான்ஸ் இன்னைக்கு லிஸ்டிங் ஆகுது. அது சந்தையை தூக்கி நிறுத்துமா அப்படின்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. அது நடக்குதா அப்படின்றத பார்க்கலாம். எஃப்ஐஸ் தொடர்ந்து இந்திய சந்தையில விற்பரா இருக்கிறாங்க. விற்பனுடைய ஒரு அளவு குறைந்திருக்கிறது, 266 கோடி என்ற அளவுக்கு விட்டிருக்கிறார்கள். அதே நேரம் டிஐஐஸ் என்று சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 339 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. பட் இருந்தாலும் எஃப்ஐஸோட செல்லிங் ப்ரெஷர் எந்த டைரக்ஷன்ல இருக்குதோ ஸோ அந்த டைரக்ஷன்ல தான் சந்தை பயணிக்கிறதுன்றதையும் பார்க்கிறோம். ஸோ ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி ட்ரேடிங் நம்ம லைவ் அனலைஸ் பண்றது இன்னையோட கடைசி. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை அந்த நிகழ்ச்சியில நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், தவறாம பாருங்க. மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம், MSM ப்ரோக்ராம் இன்னைக்கு இரவு ஸ்டார்ட் ஆகுது. 8ல இருந்து 9 மணிக்கு 4 வாரம் பயிற்சி வகுப்பு. கம்ப்ளீட் ப்ரோக்ராம்னும் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் எல்லாத்தையுமே நல்லா படிப்போம். OFL ப்ரோக்ராம் 28ஆம் தேதி நெக்ஸ்ட் மண்டேக்கு இருக்கு. ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், ஒரு கன்சிஸ்டன்ட் ஏர்னிங் எப்படி பண்றதுன்றத நம்ம லைவ் மார்க்கெட்ல 9ல இருந்து 11 மணிக்கு 4 வாரங்கள் படிக்க போறோம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ ஒரு டோஜி வந்திருக்கு இல்லையா, அதை நான் சொல்லியிருக்கிறேன் 19,250ல ஏறக்குறைய கடந்த 3 நாள் அதுக்கிட்ட வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணி காபந்து பண்ணிட்டு இருந்து பார்த்தோம். பட் இந்த டோஜி என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த டோஜிக்கு க்ளோசிங்க்கு கீழே போயிடுச்சுன்னா சந்தை கடுமையான இறக்கத்தை சந்திக்கும், 18,900 நோக்கி நகரும். டோஜிக்கு மேல உட்கார்ந்தா ஒரு இடைக்கால ஏற்றம் வரலாம், ஆனா அது கூட சஸ்டைன் ஆகுமான்னு ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா ஏற ஏற எல்லா இடத்துலையுமே செல்லிங் ப்ரெஷர் நிறைய இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ 18,900 உடைக்கப்பட்டால் மிகப்பெரிய அடுத்த கட்ட இறக்கத்திற்கு தயார் பண்ணலாம். 18,700 இப்போதைக்கு நம்ம டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நிலைப்பாடு அப்படின்றது சந்தை வந்து தொடர்ந்து அந்த டவுன் ட்ரெண்ட்ல போகுமா இல்ல பக்கவாட்டு நகருக்கு மாறுமா அப்படின்றத தீர்மானம் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் கூட வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.